இசையா மொழியா பெருசா அப்படின்னு கேட்கும் பொழுது, காலையில் இசையமைப்பாளர் வீட்டில் எழுந்திரிச்சு குடிக்கிற காப்பியிலேருந்து அவன் நைட்டு படுக்க போகும்பொழுது போடுற பெக்கு வரைக்கும் தயாரிப்பாளரோட கஷ்டம். இளையராஜாவுடைய அம்மா தேனியில் இறக்குறாங்க. இறக்கும் பொழுது வைரமுத்து போகிறார். அவ்வளோ தூரத்துலேருந்து வைரமுத்து வந்துட்டுருக்காரு. அவர் வந்தால் பக்கத்தில் உட்காந்துருவாருங்கிறது இளையராஜாவுக்கு தெரிஞ்சு எய்த்தாப்பில் இருக்கிற ஒருத்தரை கூப்பிட்டு அந்த சேரை தூக்கி வெளியே போடுங்கிறார். இளையராஜாவை நாளாந்தரமான வார்த்தைகளில் திட்டினவர் தான் கங்கை அமரன். இன்னைக்கு சர்வதேச சட்டப்படி பாடல்களுடைய காப்புரிமை இளையராஜாவுக்கு தான் சொந்தம். இது வைரமுத்துக்கும் புரியும். பொதுவெளியில வந்துட்டு வைரமுத்து நீ வாயப்புத்து அப்படின்ற மாதிரியான ஒரு சர்ச்சை வார்த்தைகள்லாம் சொல்லியிருக்காரு சார். இதுவும் வந்து நட்பு ரீதியாக தான் சொல்லியிருக்காரா? கங்கை அமரன் என்னென்னா சம்மன் இல்லாமல் ஆஜராகிறது. இளையராஜாட்ட அவன் நல்ல பேர் எடுத்துக்கிறான். அண்ணே பத்தியா உனக்காக வைரமுத்தை போட்டு வெளுவல்னு வெளுத்துட்டான்ல. ஏஆர் ரஹ்மான் அவரு வந்து ஒரு பதிவு போட்டிருக்காரு. அவர் வந்து யாருக்கு சாதகமா இந்த பதிவு போட்டிருக்காரு? ரெண்டு பேருமே கிண்டல் அடிச்சிருக்காரு. ஒரு எஃப்எம்மில் அந்த பாட்டு ஒரு முறை பிளே ஆனால் 24 பைசா. இந்த 24 பைசா நமக்கு வந்து கண்ணுக்கு பார்க்கும் பொழுது சாதாரணமாக தெரியும். ஆனால் ஒரு நாளைக்கு 29 எஃப்எம்மில் 5 தடவை 10 தடவை ஒரு பாட்டு சாங் போட்டால் மாதம் முடியும் பொழுது லட்சக்கணக்கான ரூபாயில் வரும். வேந்தர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இளையராஜா விசஸ் வைரமுத்து தொடர்ந்து நிறைய சர்ச்சையான பிரச்சனைகள் நம்ம பார்த்துக்கிட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ மக்கள் மத்தியில் நிறைய கேள்விகள் இருக்கும். இன்னைக்கு மக்களின் குரலாய் உங்களுடைய கேள்வியெல்லாம் நான் கேட்கறதுக்கு ரெடியாக இருக்கேன். பதில் சொல்றதுக்காக சினிமா பத்திரிகையாளர் திரு ராமானுஜம் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. நிறைய கேள்விகள் எல்லாம் கேட்கறதுக்கு முன்னாடி நிகழ்ச்சிக்குள்ள அவரை நம்ம வெல்கம் பண்ணிக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா இளையராஜா விசஸ் வைரமுத்து அது இன்னைக்கு நேற்று நடக்கிற பிரச்சனை கிடையாது சார். பல காலமாகவே இந்த பிரச்சனை வந்து போய்கிட்டு இருக்கு. இசையா மொழியா அப்படின்னு ஆரம்பித்த இந்த பிரச்சனை இன்னைக்கு நீயா நானா அப்படின்ற அளவுக்கு வந்து நிற்குது. இதனுடைய ஆரம்ப புள்ளி என்ன சார்? இளையராஜா, பாரதிராஜா, வைரமுத்து இந்த 3 பேரும் தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய கூட்டணி. இவங்க 90களில் வரைக்கும் இவங்க சாதனை என்பது வந்து இனிமேல் வரக்கூடிய சந்ததிகள் அல்லது இனிமேல் வரக்கூடிய இசையமைப்பாளர்கள், இயக்குநர்கள், கவிஞர்கள் சாதிக்க முடியுமாங்கிற சந்தேகம். அப்படிப்பட்ட ஒரு நட்போடு இருந்த நட்பு தான் இளையராஜாவுக்கும் வைரமுத்துக்கும். அந்த நட்புங்கிறது வந்து விரிசல் வந்து அவங்க நீண்ட காலமாகவே பேசாமல் இருக்கிறாங்க. இதுக்கிடையில் இளையராஜா தன்னுடைய உரிமைக்காக ஒரு இசையமைப்பாளர் சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய காப்புரிமை சட்டப்படி தன்னுடைய பாடல்கள் பயன்படுத்துவதற்கான ராயல்ட்டி வேணும் அப்படின்ட்டு அதை அவர் ஸ்ட்ராங் பண்ணி வச்சுருக்கார். அது ஆல்ரெடி அவர் ஏற்கனவே அவங்களுக்கு இந்தியில் வாங்கியிருக்காங்க. ஏஆர் ரஹ்மான் பண்ணிகிட்ருக்காரு. அதனுடைய தொடர்ச்சியாக இளையராஜா தன்னுடைய பாடல்களுக்கு காப்புரிமை தன்னோட உரிமையை தான் அவர் வாங்கியிருக்கார். இதுக்கிடையில் வந்து சில ஆடியோ கம்பெனிகள் வந்து எப்போனாக்கா ஏற்கனவே வந்து 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் மட்டும்தான் ரைட்ஸ் வாங்கியிருப்பாங்க. அந்த ரைட்ஸு முடியும் பொழுது ரெனிவல் பண்ணும் பொழுது அந்த ஆடியோ கம்பெனி சம்மந்தப்பட்ட தயாரிப்பு நிறுவனத்திட்ட பெரிய அனுமதி கேட்குறது தான் காலங்காலமாக வழக்கமாக இருந்தது. இப்போ காப்புரிமை சட்டப்படி இளையராஜா கையில் அந்த சாங்குடைய உரிமை இருக்குது. இவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னை கேட்டிருக்கலாமே, ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம்ல. அதாவது அந்த இசை என்பது, இசை வடிவம் என்பது உலகம் முழுமையும் உருவாக்கியவர்களுக்கு தான் சொந்தம்ங்கிறது தான் சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய காப்புரிமை சட்டம். தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய கலாச்சாரம் என்னன்னாக்கா, நீங்கள் ஒரு பாடல் உருவாகிறதா இருக்கட்டும் அல்லது ஒரு படத்துக்கு மியூசிக் போடுறதா இருக்கட்டும், காலையில் இசையமைப்பாளர் வீட்டில் எழுந்திரிச்சு குடிக்கிற காப்பியிலேருந்து அவன் நைட்டு படுக்க போகும்பொழுது போடுற பெக்கு வரைக்கும் தயாரிப்பாளரோட காசு. இது வெளிநாடுகளில் இந்த கலாச்சாரம் கிடையாது. அதனால தான் இங்கே இருக்கக்கூடிய தயாரிப்பாளர்கள் பாட்டு எங்களுக்கு தான் சொந்தம், நாங்கள் தானே பணம் செலவழித்து எல்லாம் பண்ணோம், நீ எப்படி காப்பிரைட் அப்படிங்க. அதாவது குருட்டு பூனை விட்டத்தில் பாய்ஞ்சது மாதிரி இங்கே தயாரிப்பாளர்கள் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இளையராஜா அவர் சட்டப்படி அவர் அந்த உரிமையை வாங்கிட்டார்.
இதுக்கிடையில் தான் வைரமுத்து எங்கே உள்ள வர்றார். பலகட்ட முயற்சிகள் இளையராஜாவுக்கும் வைரமுத்துக்கும் சமரசம் பண்ணி வைக்கிறதுக்கான முயற்சிகள் பலகட்டமாக நடந்தது. பாரதிராஜா சைடில் இருந்து இளையராஜாவுடைய அம்மா தேனியில் இறக்குறாங்க. இறக்கும் பொழுது வைரமுத்து போகிறார். அப்போ பாரதிராஜா இளையராஜா உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. பக்கத்தில் ஒரு சேர் இருக்கு. அவ்வளோ தூரத்துலேருந்து வைரமுத்து வந்துட்டுருக்காரு. அவர் வந்தால் பக்கத்தில் உட்காந்துருவாருங்கிறது இளையராஜாவுக்கு தெரிஞ்ச எய்த்தாப்பில் இருக்கிற ஒருத்தரை கூப்பிட்டு அந்த சேரை தூக்கி வெளியே போடுங்கிறார். தமிழர்களை மகிழ்விக்கக்கூடிய இசையை வழங்கக்கூடிய இளையராஜாவுடைய மனசில் அந்த அளவுக்கு வன்மமும் வக்கரமும் இருக்குது. அதாவது என்ன தான் வைரமுத்து தப்பு பண்ணியிருந்தா கூட, என்ன தான் அவரை கொடுஞ்சொற்களால் பேசியிருந்தா கூட, காலம் எல்லாத்தையும் கடந்து போய் அதை மறக்கடிச்சிருக்கணும். ஆனால் இளையராஜா அதை மறக்க தயாராக இல்லை. ஆனால் அவர் ஞானிங்கிறார். நகைமுரணான ஒரு விஷயம். இப்போ வைரமுத்து அன்றைக்கி அவர் பேசினது சாதாரணமாக தான் பேசினார். அதாவது கோர்ட்டில் இந்த பஞ்சாயத்து ஓடிட்டுருக்கு. இளையராஜாவுக்கும் ஆடியோ கம்பெனிக்குமான வாக்குவாதம் கோர்ட்டில் நீதிமன்றத்தில் வழக்கு போய்கிட்டு இருக்கு. அப்போ இளையராஜாவுடைய வக்கீல் சொல்கிறார், எல்லாத்துக்கும் மேலானவர் இளையராஜாங்கிறாரு. அப்போ ஜட்ஜி கேட்குறாரு, அது எப்படியே எல்லாத்துக்கும் மேலானவர் நீங்கள் சொல்கிறீங்க? இசையில் அவர் மேலானவராக இருக்கலாம், எல்லாத்துக்கும் மேலானவராக இருக்க முடியாது. இது பரபரப்பாக நீங்கள் பத்திரிகையில் வரும்பொழுது தான் கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதத்துக்கு பின்னாடி வைரமுத்து முதல் முறையாக ஒரு சினிமா மேடையில் ஏறுறாரு, ஒரு படத்தினுடைய ஆடியோ ரிலீஸில். அப்போ அந்த மேடையை தனக்கு சாதகமாக வைரமுத்து பயன்படுத்துகிறார். தனக்கே உரிய வார்த்தை ஜாலம், வஞ்ச புகழ்ச்சி எல்லாத்தையும் சேர்த்து இசை விருதா மொழி விருதா, சில இடங்களில் இசை விருது, சில இடங்களில் மொழி விருதுன்னு அவர் காமனாக தான் பேசிட்டு போகிறார். ஆனால் அதுக்குள்ளே பொடி வச்சு தான் பேசிட்டு போகிறாரு. அதான் ஒரு சில இடங்களில் இசை பெருசு, இன்னொரு சில இடங்களில் மொழி பெருசு. இதை புரிஞ்சிக்காதவங்க இசை ஞானியா அஞ்ஞானியா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விக்குறியை எடுத்து வைக்கிறாரு. இளையராஜாவை நேரடியாக சொல்லாமல் மறைமுகமாக அவரை சொல்லிட்டு, கிட்டத்தட்ட அது வஞ்ச புகழ்ச்சியானு தான். அவர் பேசினது ஒரு 250 பேர் உட்காந்துருக்கக்கூடிய ஒரு பிரிவு தேட்டர் ஆடிட்டோரியத்துக்குள்ளே தான் பேசினார். இந்த செய்தி உடனடியாக ஊடகங்களில் எங்கேயுமே வரல. எந்த ஊடகமும் அன்னைக்கு வைரமுத்து பேசுறதனுடைய வீரியம், அது என்ன நோக்கத்துக்காக பேசினாருங்கிறத ஊடகங்கள் அதை உள்வாங்கிக்கிறல. இந்த செய்தியை முழுமையாக வைரமுத்துவனுடைய முழு பேச்சையும் போட்டதை மின்னம்பலம்ன்ற ஒரு இணையதளம் மட்டும்தான் போட்டாங்க. அதை படிச்சுட்டு கங்கை அமரன் சம்மன் இல்லாமல் ஆஜராகிறார். ஆனால் இதே கங்கை அமரன் தான் எஸ்பி பாலசுப்ரமணியத்துக்கும் இளையராஜாவுக்கும் பிரச்சனை வருது. ஸ்டேஜ் ப்ரோக்ராமில் இளையராஜா பாட்டை பாடினா எனக்கு காப்பிரைட் பிரகாரம் காசு கொடுக்கணும்னு அவர் கேட்க, பாலுவெல்லாம் அவனுக்கு காசு கொடுக்கணுமா அப்படின்ட்டு இளையராஜாவை நாளாந்தரமான வார்த்தைகளில் திட்டினவர் தான் கங்கை அமரன் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னுக்கு. ஆனால் இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா, வைரமுத்தை கடிஞ்சொற்களால் திட்டி, ஒரு பக்கம் இசை ஞானி, இன்னொரு பக்கம் வைரமுத்து, இவங்களுக்குள்ள சர்ச்சை போயிட்டு இருக்க இடையில இவர் கங்கை அமரன் சார், கங்கை அமரன் நமக்கு கண்ணுக்கு தெரியாத கூட்டாளி வைரமுத்து இளையராஜாவுக்கு. இளையராஜா, வைரமுத்து, கங்கை அமரன், கங்கை அமரனுடைய அண்ணன் பாஸ்கரன், பாரதிராஜா, இவங்கெல்லாம் ஒரு செட்டு, தேனியிலேருந்து வந்த ஒரு செட்டு. அந்த வைரமுத்துக்கும் கங்கை அமரனுக்குமான அந்த அந்யோன்யம் நெருக்கம் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் இப்போ அவரே தான் சார் சொல்லியிருக்காரு. இல்லை, அந்த அளவுக்கு அவங்க நெருக்கமானது. அந்த உரிமையில் தான் கங்கை அமரனை வைரமுத்து இனிமேல் ஏதாவது பேசுனீங்கன்னா மான மரியாதையெல்லாம் போயிடும், நீ ஆச்சா உச்சா, இது என்னென்னா நெருங்கிய நட்பில் தான் பேச முடியும். அந்த உரிமையில் தான் கங்கை அமரன் அந்த ஆடியோவை நீங்கள் வைரமுத்துக்கு ஃபோன் பண்ணி திட்டியிருக்கலாம், போடாவனே என்ன வேணாலும் பேசியிருக்கலாம். ஆனால் அவர் அந்த ஆடியோவை பொது வெளியில் வெளியிட்டது தான், ஓஹோ வைரமுத்து எங்கேயோ பேசியிருக்காரு அப்படின்ட்டு. அதுக்கு பின்னாடியே யூடியூப் இதெல்லாம் சர்ச்சை போகும்போது தான் வைரமுத்து பேசியிருக்கக்கூடிய விஷயம் சர்வதேச அரங்கில் அது ஒரு பெரிய இஷ்யூவாக மாறுது. ஆனால் வைரமுத்து பேசினது ஒரு பொதுவான ஒரு கவிஞராக பேசிட்டு போனது, அதுக்குள்ளே வன்மமோ அல்லது உள்நோக்கம் கிடையாது. ஆனால் இளையராஜாவை கிண்டல் பண்ணிட்டு போயிட்டார்.
இளையராஜா இதை பற்றி எதுவுமே கண்டுக்கிறாமல் அவர் மொரிஷியஸில் ஜாலியாக சம்மர் ஹாலிடே கொண்டாடிட்டு இருக்கார். இந்த பிரச்சனை தான் இப்போ என்ன ஆகுதுனாக்க, இளையராஜாவுக்கு பிடிக்காமல் வைரமுத்து ஆதரவாளர்களும் வைரமுத்து பிடிக்காத இளையராஜா ஆதரவாளர்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணி இந்த பிரச்சனையை பெருசாக்குறாங்க. ஆனால் அதனுடைய மையப்புள்ளி என்ன? நீங்கள் காப்புரிமை சட்டம், நீங்கள் வந்து அதை தான் சினேகன் சொன்னார். சினேகன் ஒரு ஆடியோ ரிலீஸில் போகும்பொழுது வைரமுத்தனுடைய சிஷ்யன் சினேகன், அப்போ அவர் சொல்கிறாரு, சினேகன் சொல்கிறாரு, இசையா மொழியா பெருசா அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்கவுங்க தரப்பில் பார்க்கும் பொழுது அது பெருசாக தெரியும். இளையராஜா அவருடைய உரிமைக்காக போராடுறாரு, தயாரிப்பாளர்கள் உங்கள் உரிமைக்காக போராடுங்க, வைரமுத்து அவர் உரிமைக்காக போகிறார். இதுக்கு பொதுவான முடிவு சொல்ல வேண்டியது நீதிமன்றம் தான். என்கிட்ட கேள்வி கேட்டு நான் சிண்ட முடியவளம் தயாராக இல்லை அப்படின்ட்டு சினேகன் சொல்லிட்டு போயிட்டார். இப்போ இது நீர் பூத்த நெருப்பாக திருப்பி திருப்பி இது புகஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் இதனுடைய அடிப்படையான விஷயம் என்னென்னா காப்பிரைட். இன்றைக்கி தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் தங்களுடைய படங்களுடைய உரிமை எங்கே கொடுக்குறோம், எப்படி விற்கிறோம்னே தெரியாமல் விற்றுட்ருக்குறாங்க. அப்படித்தான் இந்த விஷயம் வந்து மாட்டிக்கிடுச்சு. இன்றைக்கி வந்து அந்த பாடல் உரிமை இன்றைக்கி இல்லை. இந்த நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு தெளிவான முடிவுக்கு வருவாங்களா என்னன்னு சொல்ல முடியாது, இந்த காப்பிரைட் உரிமை யாருக்குன்ட்டு. ஆனால் இன்றைக்கி சர்வதேச சட்டப்படி பாடல்களுடைய காப்புரிமை இளையராஜாவுக்கு தான் சொந்தம். இதுதான் யதார்த்தம். இது வைரமுத்துக்கும் புரியும், தெரியாமையெல்லாம் இல்லை. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய இந்த கே ராஜன் இந்த மாதிரியான தயாரிப்பாளர்கள் வீடு கட்டுற கொத்தனாருக்கு வீட்டை கொடுத்துட முடியுமான்னு கேட்குறாரு. எந்த விஷயத்தை எப்படி அணுகிறாங்கன்னு இதுதான் இங்கே இருக்கக்கூடிய தமிழ் திரைப்பட தயாரிப்பாளருடைய ஸ்டாண்டர்டாக இருக்குது. இவர் கங்கை அமரன் சார் வந்து ஃப்ரெண்ட்லியாக சொல்லியிருக்காரு, அவங்க 2 பேருமே ரொம்ப காலமாக நட்பாக பழகியிருக்காங்க, அதனால் வைரமுத்து அப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் இந்த பொது வெளியில் வந்துட்டு வைரமுத்து நீ வாயை பொத்து அப்படின்ற மாதிரியான ஒரு சர்ச்சை வார்த்தைகள்லாம் சொல்லியிருக்காரு சார். இதுவும் வந்து நட்பு ரீதியாக தான் சொல்லியிருக்காரா? அதாவது கங்கை அமரன் அப்படி பேசுனது முழுக்க தப்பு. ஒரு பொது வெளியில் ஒரு 40-50 ஆண்டு காலம் தமிழ் சினிமாவுக்கும் தமிழகத்துக்கும் பெருமை சேர்த்த ஒரு மிகப்பெரிய கவிஞர் வைரமுத்து. கவிஞர் வைரமுத்துவும் நீங்களும் ஒரு காலத்தில் சேர்ந்து ஒரே இடத்துல சாராய கடையில் தண்ணி அடிச்சிருக்கலாம், பாரில் தண்ணி அடிச்சிருக்கலாம், அதெல்லாம் உங்களுடைய தனிப்பட்ட நட்பு. புதுவெளியில் வரும்பொழுது வைரமுத்துங்கிறவர் ஒரு மரியாதைக்குரியவர், இளையராஜாவும் ஒரு மரியாதைக்குரியவர். அவங்கள பேசும்பொழுது ஒரு மரியாதையோட கண்ணியத்தோடு தான் பேசியிருக்கேன். கங்கை அமரன் என்னென்னா சம்மன் இல்லாமல் ஆஜராகிறது, இளையராஜாட்ட அவர் நல்ல பேர் எடுத்துக்கிட்டான். அண்ணே பார்த்தியா உனக்காக வைரமுத்தை போட்டு வெளுவல்னு வெளுத்துட்டான்ல, ஆள் ஆடி போயிட்டாப்புல தெரியுமா, விசாரிச்சானே. இதுதான் இது அந்த தேனீசலாங்கோட மையம். இப்படித்தான் கங்கை அமரன் பேசினார் ஒழிய கங்கை அமரன் வந்து வேணும்லாம் பேசலை. ஸோ அவர் சேஃப் சோனில் இருக்கணும் அப்படின்னு அவர் ஒரு வெள்ளந்தித்தனமான மனுஷன் கங்கை அமரன். அதாவது குழந்தைய விட ரொம்ப மென்மையான கேரக்டர், ஒரு கோபம் ஆதங்கம். அதாவது என்னென்னா, ஒரு ஊருக்குள்ளே என்ன பஞ்சாயத்து இருந்தாலும் வெளியால் வந்து அடிக்க வரும்பொழுது இவங்க பூரா ஒன்று சேர்ந்துருவாங்க. அதே மாதிரி நீயும் தேனி நானும் தேனி எல்லாருமே அள்ளி நகரம். புதுவெளியில் அண்ணன் நீ கிண்டல் பண்ணலாமா? இது பங்காளி பஞ்சாயத்து ஆகிடுச்சு. இது வந்து நீங்கள் வந்து இந்த சினிமா பஞ்சாயத்து குடுக்கல் வாங்கல் பஞ்சாயத்தில் இல்லை, நம்ம எல்லோரும் ஒன்றா தானே வந்தோம். உனக்கு எனக்கு பஞ்சாயத்து இருக்கலாம், வெளியில் என்னை காட்டி கொடுக்கலாமா? இதுதான் கங்கை அமரனுடைய பேச்சினுடைய சாராம்சம். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வைரமுத்து சார், இன்னொரு பக்கம் வந்து இசைஞானி, இதில் இடையில வந்துட்டு கங்கை அமரன். இதுவும் தொடர்ந்து வந்து ரகுமான் அவர்கள் வந்துட்டு ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காரு, சமூக பதிவு. இது வந்து என்னென்னா ஒரு முடிவில்லாத பகை. இந்த வைரமுத்துக்கும் இளையராஜாவுக்கும் ஏன் பிரிஞ்சாங்கங்கிறத எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதை பொது வெளியில் பகிர முடியாது. அதான் சார், இவங்களுடைய பிரச்சனைக்கு நடுவில் வந்து இப்போ இசையமைப்பாளர் ரகுமான் அவரும் வந்து ஒரு பதிவு போட்டிருக்காரு. அவர் வந்து யாருக்கு சாதகமாக இந்த பதிவு போட்டிருக்காரு? 2 பேரையுமே கிண்டலிச்சிருக்காரு. அவர் போட்டிருக்க ட்வீட்டுங்கிறது வந்து, நீ இசையில் எல்லாம் கற்றுக்கிட்ட மிகப்பெரிய ஞானியாக இருக்கலாம், அதுக்காக வேண்டிய எல்லாம் தெரிஞ்சா இல்லை. நீ எழுத்தில் பெரிய ஆளாக இருக்கலாம், அதனால் எல்லாம் தெரிஞ்சு நீ பெரிய அப்பாட்டக்கர் கிடையாது அப்படிங்கிறத 2 பேரையும் பேலன்ஸ் பண்ணி தேவையில்லாமல் ஏன்டா சண்டை போட்டுக்கிட்டீங்கிறதுக்கு தான் அவர் போட்டிருக்கக்கூடிய ட்வீட். அது வந்து குமரிமுத்து டைலாக்கை வச்சு ஒரு ட்வீட்டை போட்டு
இந்த பஞ்சாயத்தில் நானும் இருக்கேன், என்னையும் கடந்து போயிடாதீங்க, நானும் உள்ளே இருக்கேங்கிற மாதிரி அவரும் சம்மன் இல்லாமல் ஆஜராகியிருக்காரு. இளையராஜாவுக்கு வந்து அந்த காப்பிரைட்ஸ், ஸோ அதுக்காக தான் வந்து தொடர்ந்து வந்து இந்த சட்ட போராட்டம் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. இல்லைங்க, இந்த காப்பிரைட்ஸுங்கிறது வந்து இன்னும் நம்ம எங்கேயும் போய் நம்மளாம் புரியாமல் தான் பேசி, இந்த காப்பிரைட்டுங்கிறது வந்து யூனிவர்சலாக கிரியேட் ஆனது அமெரிக்காவில். இங்கே இந்திய அரசாங்கமோ இல்லை தமிழ்நாடு அரசாங்கமோ போட்ட காப்பிரைட் இல்லை. இது சர்வதேச அடிப்படையில் இந்த இசைக்கலைஞர்களுக்கான காப்பிரைட்ஸுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்குது. இதே மாதிரி இப்போ வந்து பேட்டன்ட் ரைட்ஸுன்ட்டு அமெரிக்காவில் வாங்குறாங்க ஒரு பொருள் கண்டுபிடிக்கிறது இந்த விஷயம். அது மாதிரியான காப்பிரைட்ஸு தான் இது. இது ஒரு நுட்பமான கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம் இது. இப்போ தயாரிப்பாளர்கள் வந்து தமிழ் தயாரிப்பாளர்கள் வந்து இந்த பாடல்கள் எங்களுக்கு உரிமை வேணும், இல்லை இளையராஜா சொல்கிறது என்ன, ஒரு பாட்டை வந்து நீங்கள் வந்து பொதுவெளியில் ப்ளே பண்ணும் பொழுதோ அல்லது பாடும் பொழுது அந்த ஒரு பாட்டுக்கு 10 பைசாவோ 15 பைசாவோ தான் கொடுக்கணும் எங்களுக்கு. இதை ஏன் நீங்கள் கொடுக்கக்கூடாது? நீங்கள் ஒரு 50 லட்ச ரூபா செலவழித்து ஒரு இசை நிகழ்ச்சி நடத்துகிறீங்க, அதில் இளையராஜாவுக்கு காப்பிரைட்னு நீங்கள் இப்போ ஒரு 50 பாட்டு பண்ணீங்கன்னா ஒரு பாட்டுக்கு அதிகபட்சமாக 1 ரூபா. இந்த 50 ரூபா தான் பஞ்சாயத்து, இந்த 50 ரூபா பஞ்சாயத்து தான். இப்போ நீங்கள் வந்து ஆடியோ ரைட்ஸ் வாங்கி வரக்கூடிய இது ஆடியோ கம்பெனிகள் அந்த பாட்டை வந்து எல்லா எஃப்எம்முக்கும் கொடுக்குறாங்க. ஒரு எஃப்எம்மில் அந்த பாட்டு ஒரு முறை ப்ளே ஆனால் 24 பைசா. இந்த 24 பைசா நமக்கு வந்து கண்ணுக்கு பார்க்கும் பொழுது சாதாரணமாக தெரியும். ஆனால் ஒரு நாளைக்கு 29 எஃப்எம்மில் 5 தடவை 10 தடவை ஒரு பாட்டு சாங் போட்டால் மாதம் முடியும் பொழுது லட்சக்கணக்கான ரூபாயில் வரும். இதுதான் அந்த ராயல்ட்டிங்கிறது. இப்போ இளையராஜாவை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து கே ராஜன் சொல்லியிருந்தார், பணத்தாசை பிடிச்ச அலையிறானியா இளையராஜா அப்படின்ட்டு. அவர் பணத்தாசையிலையெல்லாம் பிடிச்ச அலையலை. இதன் மூலம் வரக்கூடிய வருமானத்தை இசைக்கலைஞர்கள் சங்கத்துக்கு அவர் எழுதி கொடுத்துட்டார். அந்த வருமானம் அவருக்கு போகிறதில்ல. இங்கே வந்து வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய இசைக்கலைஞர்களில் வந்து வறுமையில் பாடுறவங்களுக்கு உதவி செய்வதற்கான அறக்கட்டளைக்கு இளையராஜா பாடல்கள் மூலம் கிடைக்கக்கூடிய அனைத்து காப்புரிமை சட்டப்படி கிடைக்கக்கூடிய வருவாய் அனைத்தும் மியூசிக் டைரக்டர் யூனியனுக்கு தான் போகுது. ராஜன் போகிற போக்கில், அதாவது இங்கே என்ன மனோநிலை வந்துருச்சுன்னா, இளையராஜாவுக்கு எதிராக பேசினா நம்ம பெரிய ஆளாயிடலாம், வைரமுத்தை திட்டுனா நம்மளை பற்றி செய்தி வரும். இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த விஷயத்தை அதிகமாக பேசிகிட்டு இருக்க வந்து யூடியூப்பில் தான் பேசிகிட்ருக்கோம். இளையராஜா இங்கே இசையமைப்பாளராக வர்ற காலத்தில் ஊரில் அவன் பால் குடிச்சிட்டு இருந்திருப்பான். இங்கே வந்து யூடியூப் வச்சு இளையராஜாவை பற்றி அவர் ஒரு புது கண்டுபிடிப்போட பேசிகிட்டு இருப்பார், வைரமுத்தை பேசிகிட்டு இருப்பார். இது வந்து அதாவது அதனுடைய பிரச்சனையுடைய ஆணிவேர் என்னங்கிறதே தெரியாமல் தான் இங்கே எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. இது ஒரு சர்வதேச ரீதியிலான காப்புரிமை சட்டம். இந்த காப்புரிமை சட்டத்தை உடைக்கிறதா அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. இளையராஜா கிட்டத்தட்ட 10 ஆண்டு காலமாக அந்த காப்புரிமை சட்டத்துக்காக போராடிட்டுருக்கார். இங்கே 2 தயாரிப்பாளர் சங்கம் இருக்க, கோர்ட்டில் கேஸ் இருக்குது. இது வரைக்கும் இந்த வழக்கில் எங்களையும் சேர்த்து இங்கேன்னு தயாரிப்பாளர் சங்கம் உள்ளே போயிருக்கணும். ஏன்னா பொது மேடையில் பேசுகிறீங்க, இந்த பாட்டை உருவாக்குறதுக்கும் அவங்களுக்கு சம்பளம் கொடுத்தது நாங்கள் தான், எங்கள் கருத்தையும் நீதிமன்றம் கேட்கணும்ட்டு இது வரைக்கும் ஒரு வக்காலத்து போல தயாரிப்பாளர் சங்கம். அதனால தான் இப்போ வந்து இது இளையராஜா தனிப்பட்ட மனிதனுடைய பஞ்சாயத்தாக மாறி நிற்குது. இயற்கையிலேயே இளையராஜா வந்து ஒரு மண்டக்கணம் பிடிச்ச கேரக்டர். வைரமுத்து என்னதான் இறங்கி வந்தால் கூட வைரமுத்தோடு இவர் போய் அட்டாச் ஆகிறதுக்கு முடியலை. இயக்குனர் சீனி ராமசாமி அப்பப்போ காமெடி பண்ணக்கூடிய கேரக்டர். இன்றைக்கி சீனி ராமசாமிகிட்ட இருந்து எத்தனை இயக்குநர்கள் வந்துட்டாங்க. இப்போ இளையராஜா இந்த விஷயத்தில் இதுவரைக்கும் வாயை திறந்தே பேசுகிறார். என்னதான் நீ சன் டிவியாக இருந்தாலும் என்னோட பொருளை பயன்படுத்தும் பொழுது நீ என்கிட்ட ஏன் கேட்கல? சன் பிக்சர்ஸுக்கே நீ வைக்கலாம் ப்ரொடியூசர். சன் பிக்சர்ஸும் ப்ரொடியூசர் தானே. இதுவரைக்கும் இளையராஜா பணம் வாங்காமல் அவருடைய பாடல்களை பயன்படுத்துவதற்கு நிறைய பேருக்கு அனுமதி கொடுத்துருக்காரு. இது வெளியே யாருக்கும் தெரியாது.